அனைவருக்கும் வணக்கம். இன்று காஞ்சி மகானின் அற்புதங்கள் ஒரு சிறிய தொகுப்பு. கற்பகாம்பாளுக்கு காசு மாலை சாத்தச் சொன்ன காஞ்சி மகான். காஞ்சியில் உள்ள காமாட்சி அம்மனுக்கு மகா பெரியவர் காசு மாலை செய்து சாத்தியது போல் தான் வசிக்கும் மயிலாப்பூரில் கோயில் கொண்டிருக்கும் கற்பகாம்பாளுக்கு காசு மாலை செய்து சாத்த வேண்டும் என ஆசைதான் அது. ஆனால் அவள் பரம ஏழை என்பதால் அந்த ஆசையை தன் மனதுக்குள்ளே புதைத்து கொண்டாள். பல நாட்களுக்கு பின் ஒரு நாள் மகானை தரிசிக்க காஞ்சிபுரம் சென்றாள். மகானை வணங்கியவர் பிரசாதம் பெற்று கொண்டு நகர, கொஞ்சம் இரு, உனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கலாம்னு இருக்கேன் என்றார் மகான். என்னவாக இருக்கும் என்று நினைத்தபடியே சற்றென்று நின்றாள் அப்பெண்மணி. மயிலாப்பூரில் தானே இருக்க, அங்கே இருக்கிற கற்பகாம்பாளுக்கு ஸ்வர்ண காசு மாலை ஒன்று செஞ்சு கொடுத்துடேன் மகான் சொல்ல அப்படியே திடுக்கிட்டு போனார். அது அவரது மனதில் இருந்த ஆசைதான். ஆனால் தன்னால் எப்படி முடியும் என்ற எண்ணம் அவரை தவிக்க வைத்தது. ஆனால் அவளை எதுவும் கேட்க விடாமல் கை நிறைய குங்குமத்தை கொடுத்து, புறப்படு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று மகான் சொல்லிவிட அதற்கு மேல் எதுவும் கேட்க முடியாமல் அமைதியாக புறப்பட்டாள். ஏழையான தன்னால் எப்படி தங்க காசு மாலை செய்து கொடுக்க முடியும் என்று வழியெல்லாம் யோசித்து கொண்டே வந்தவள் கடைசியில் காஞ்சி மகான் ஒரு கட்டளை இடுகிறார் என்றால் அது ஈடேற அவரே வழியும் செய்வார் என்று தோன்ற நிம்மதியாக வீடு திரும்பினாள். அதன் பிறகு நடந்தவைதான் பேரதிசயம். பெரியவா உன்னை கற்பகாம்பாளுக்கு ஸ்வர்ண காசு மாலை செஞ்சு சாத்த சொல்லியிருக்கிறாராமே, அதில் எங்க பங்கும் இருக்கட்டுமே என்றபடி பிரபலமான பெண்மணிகள் சிலர் அந்த ஏழை பெண்மணியை தேடி வந்தார்கள். பொன் பொருள் என கொடுத்தார்கள். அதோடு அவளது ஏழ்மை நிலையை பார்த்து சில உதவிகளை செய்தார்கள். நடுத்தர குடும்பத்தினை சேர்ந்த சில பெண்மணிகள் தங்களுடைய வளையல்கள், சிலர் தங்களுடைய செயின்கள் என்று மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். அடுத்தடுத்த சில நாட்களிலேயே ஓரளவுக்கு பொன் பொருள் என சேர்ந்துவிட பிரபலமான நகைக்கடை ஒன்றிற்கு சென்று ஒரு புறம் கற்பகாம்பாள் உருவமும் மறுபுறம் அவளது நாமாவளியும் பொறித்து காசு மாலை செய்ய ஆர்டர் கொடுத்தார்கள். மகா பெரியவாளின் கட்டளைப்படி செய்கிறார்கள் என்பது தெரிய வந்ததும் நகைக்கடைக்காரர் எந்த செய்கூலியும் இல்லாமல் செய்து தருவதாகச் சொன்னார். வெகு சீக்கிரமே காசு மாலை தயாராகிவிட சில பெண்களோடு சேர்ந்து அந்த பக்தையும் அதை எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் சென்று மகானை தரிசித்தார்கள். காசு மாலையை வாங்கி பார்த்த மகான் பரிபூரணமாக அமைஞ்சிருக்கு என்று சொல்ல ஆசிர்வதித்தார். உரியதொரு நல்ல நாளில் அந்த பக்தையும் மேலும் சிலருமாக சேர்ந்து காசு மாலையை எடுத்துச் சென்று கற்பகாம்பாளுக்கு சாத்தினார்கள். அம்மனின் கழுத்தில் ஜொலிக்க ஆரத்தை பார்த்து ஆனந்தித்தாள் அந்த பெண்மணி. பரம ஏழையான தன் ஆசையை ஈடேறச் செய்த பரமாச்சாரியாளின் பரம கருணையை நினைத்து சிலிர்த்தாள். அவள் உதடுகள் அனிச்சையாக சொல்லின, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, மகாபெரிவா சரணம், நன்றி.